ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. அண்ட் டுடே நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா அமராவதி டேம் போயிட்டுருக்கோம். அண்ட் என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் உடுமலை யூடியூப் சேனல் மணிண்ணா. ஹாய். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் போர் அடிச்சு, சரி எங்கேயோ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டேன். காலையில் தான் பிளான் போட்டேன். நான் இன்றைக்கி ஒர்க்குக்கு லீவு போட்டேன். சரி எங்கே போகலான்னு யோசிக்கும் போது அமராவதி டேம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் போகிற வழியில் எங்களோட ட்ராவலோட நீங்களும் வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா அமராவதிக்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோக்கனுக்கு அமௌண்ட்டு பே பண்ணணும். பர் மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா 5 rupees. அண்டு 2 வீலருக்கு பார்த்தீங்கன்னா 10 rupees. அந்த காரு ஆம்னி அதுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 20 rupees பே பண்ணணும். அப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் மினி பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாகவே தான் இருக்குது. இப்போ கரெக்டாக டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 o'clock பக்கம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்ததே லேட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கதை. அண்ணா நம்மால் என்ன பண்ணிட்டாருனா, நம்ம புதுசாக ஷார்ட் கன் மைக் வாங்கியிருந்தோம். அதில் டிஆர்எஸ் கேபிள் டு டிஆர்ஆர்எஸ் கேபிளை கரெக்டாக அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டார். ஸ்மார்ட் ஃபோனில் குத்துறது அது தேடுனா கிடைக்கவே இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் என்னோடய போயா மைக்கில் தான் பேச வேண்டியதாக போச்சு. பட் இங்கே பெருசாக நாய்ஸ் இல்லாதங்காட்டி ஆடியோ உங்களுக்கு கிளியராக கேட்கும். அது பாருங்களேன் படி எவ்வளோ தூரம்னு. ஓவா, இது மட்டும் இல்லை, இன்னும் ஹயாவா டயர்டாகி போச்சு. பிளாஸ்டிக் ஃப்ரீ தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போலாம் முன்னேறி போயிட்டுருக்குறோம். ஆனால் இந்த டேமில் கூட அசிங்கப்படுத்துறதுக்காகவே ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கிறேன். இங்கே வாட்டர் கேனை பாருங்கள் எப்படி தூக்கி எறிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. திருந்தவே மாட்டாங்க. நம்ம திருந்தாதான் நமக்கும் இனிமேல் வரப்போகிற ஜென்ரேஷனும் திருந்தவங்க. நம்மளே இப்படி பண்ணுறேங்க, நீ வரப்போகிறவங்களும் நீ அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக அவாய்டு பண்ணிடுங்க. மேக் க்ரீன் இண்டியா. க்ரீனாக இருக்கிற இண்டியாவை நாசப்படுத்திட்டாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிளாஸ்டிக் குடிச்சு போட்டு எப்படியோ தூக்கி போட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பே இல்லைண்ணா. வீக் டேஸில் கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. வாவ் செம ஷார்ட் எடுத்துருக்கலாம். டரட்டான் தண்ணி பாருங்கள் அப்பா செம. அண்ட் இந்த டேமு பார்த்திங்கன்னா 1957 காமராஜர் சார் பீரியடில் பார்த்திங்கன்னா கட்டப்பட்டு அவரால் இதை ஓப்பன் பண்ணி வச்ச டேமு தான் இது. அண்ட் இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா அதாவது எவ்வளோ 9.81 ஸ்கொயர் கிலோமீட்டர் சம்திங். அண்ட் இதோட ஆழம் பார்த்திங்கன்னா 110 feet, அதாவது 33.3 மீட்டர் ஆழம். அண்ட் இதை நம்ம சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே என்னென்ன கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் 4 மணிக்கே பார்த்தீங்கன்னா அமராவதி வந்தீங்கன்னா டோக்கன் தருவாங்க மீன் வாங்குறதுக்கு. டெய்லி தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா தரமாட்டோம், வீக் எண்ட்ஸில் தருவாங்க. அண்டு நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு மீன் வாங்கலாம். ஆனால் வந்தீங்கன்னா 10-11 மணி ஆயிரும். ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை இங்கே வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்குறதே இல்லை. பட் மேபி இந்த வீக் நான் வந்து வாங்குகிறேன். முடிஞ்சால் அதை நான் ஒரு vlog எடுத்து போடுறோம். நானும் மிஸ்டர் உடுமலையும் தான் வருவோம். மேபி நாங்கள் 2 பேர் வந்து அதை வாங்குகிறோம். வரலாமில்ல இந்த வாரம் நம்ம வந்த நேரமோ என்னமோ ஷட்டர் ஓப்பன் பண்ணல. படிந்தாங்கன்னா அதை காட்டியிருந்தால் உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும். வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் ரீச் ஆகிருக்கு ஏகദേശம். சொல்ல மறந்துருப்பார், சூரியவம்சப்போட 90s கிட்ஸோட ஃபேவரெட்டு. அண்டு முக்கியமான ஷார்ட்ஸ் ஃபுல்லாமே இங்கே தான் எடுத்தது. ஃபுல்லாக இங்கே தான் எடுத்தது ஏகദേശம். அப்பா சரத்குமார் மை ஃப்ரெண்டு, அது ஃபுல்லாக இங்கே தான் எடுத்தது. நான் சொல்லியிருந்தேன் நல்லா சூரியவம்ச படம் இங்கே எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த பிளேஸு. இந்த அவர் தான் சொன்னார் சூரியவம்ச படத்தை பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லலாம் இருந்தாருன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் அந்த பிளேஸ்லாம் நான் காட்டுறேன். சரத்குமார் அப்புறம் அந்த சின்ன பையன் அப்புறம் சரத்குமாருக்கு வச்ச சீன் ஃபுல்லாமே இங்கே தான் எடுத்தது. அந்த யானை சவாரி வந்து அது வந்து சைனிக் ஸ்கூல், அது நம்ம காட்ட முடியாது. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கமிட்டடாக சுற்றிட்டுருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தாலும் லவர்ஸாக இருக்காங்க. அந்த நானும் மணி மட்டும்தான் சோலோவாக சுற்றிட்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. காலேஜ் படிக்கும்போது அதை நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து கட்டடிச்சிட்டு, இப்போ நானும் மணியனை மட்டும்தான் வந்துருக்கேன். எதுவுமே இல்லை. அவன் மொட்டை பையன் முரட்டு சிங்கிள். அப்படி இவங்க பண்ணுறது எல்லாமே கமிட்டடாக இருக்காங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. இந்த கமிட்டடை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் சொல்லிட்டு வரோம். அப்பவும் கமிட்டடாக தான் சுற்றிருக்காங்க. அப்பவும் மொட்டை பையனாக தான் இருக்கிறேன்.
6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பவும் மொட்டை பையனாக தான் இருக்கேன். முதல் மொரட்டு சிங்கிள் தரமா 6 வருஷமானாலும் அப்படித்தான் இருக்கும். பிகாஸ் நான் 90s கிட்ஸு. நான் தம்பி நான் 90 ஸ்டார்டிங், 90s எண்டு. நான் 1998, நான் 1992. எப்படி பார்த்தாலும் 90s கிட்ஸ் தான். வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறேங்க. அந்த ஒரு நாளாச்சும் வந்து ஹாப்பியாக இருக்கணும். வண்டியில் வந்து ஹாப்பியாக இல்லாட்டியும் மனசுக்கு நிம்மதியாகவாச்சும் இருக்கணும். அந்த நிம்மதிக்காக தான் இங்கே வந்தோம். நம்ம கோபி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெக்னிக்கலான பர்சனுங்க. அவருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் சிரிக்காதீங்க, அப்புறம் போய் நினச்சிக்க போகிறாங்க. இல்லை தெரியும், நல்லா தெரியுங்க. அண்ட் இப்போ வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிம்பலில் எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ. இந்த ஸ்டார்டிங் இப்போ பேசுறது பார்த்தீங்கன்னா கிம்பலில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். எதுக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம நடந்துக்கிட்டே தான் பேச போகிறோம், அதனால் ஷேக் ஆகும், அதனால் வீடியோ நல்லா இருக்காது. அதுக்காகத்தான் நாங்கள் ஃபுல்லாக கிம்பல் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஆடியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரோடு மைக் வாங்கலான்ட்டு இருக்கோம். ரோட்டில் என்ன மைக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். உடுமலைனாலே தனி ஃபீலிங்கு, சுற்றி பார்க்குறக்கு அவ்வளோ இடம் இருக்குங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அமராவதி, உடுமலை, உடுமலைங்கிற பேர் திருமூர்த்தி மலை. நம்ம இந்த சேனல் வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் உடுமலைன்னு வச்சுருக்கோம். அந்த உடுமலை வந்து அவ்வளோ பிடிக்குங்க. அதனால தான் அந்த உடுமலை சேனல் வச்சுருக்குறோம். ஏன் உடுமலை பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, வெளியூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒர்க் பண்ணி செட்டில் ஆகிடுவாங்க. செட்டில் ஆகிட்டு இந்த ஊரில் இருந்துட்டு மற்ற ஊருக்கு மறுபடியும் அவங்க போகக்கூடிய எண்ணமே வராதுங்க. பெருமைக்காக சொல்லினா இப்போ ட்ரெண்டில் ஏதாவது ஒன்று போயிட்டுருக்கு, அது ஆயிருமோ? வேண்டாங்க, வேண்டாம். பார்த்திங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அதாவது டேம்லேருந்து கரண்ட் எடுப்பாங்க அந்த தண்ணியோட ஃபோர்ஸை வச்சு. அந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே அங்கே தான் போயிட்டுருக்கு. அண்டு நம்ம போய் டேமை விசிட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னொரு அட்ராசிட்டிஸ் என்னன்னு தெரியுமா? இன்றைக்கி லீவு போட்டு எதுக்கு இன்றைக்கி லீவ் போட்டேன்னு கேட்டேன் எங்கள் வீட்டில். வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஒரு நாள் லீவ் போகிறது என்ன பிரச்சனை அப்படின்னு. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பொண்ணு தருவாங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் தரமாட்டாங்களா அப்படின்னு. ஏன் தரமாட்டாங்கன்னு கேட்டேன். இந்த எலக்ட்ரிக்கல் வேலை அதெல்லாம் செஞ்சுட்ருக்க எப்படி பொண்ணு தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க வீட்டில். சரிம்மா எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சால் தரமாட்டேன், நான் ஒரு யூடியூபர்னு சொல்லுமா, அப்படின்னா மட்டும் பொண்ணு தந்துடுவாங்களா? நம்ம ராசி பொண்ணு கிடைக்கிறதே பெருசு, யூடியூபர் சொன்னால் மட்டும் பொண்ணு கொடுத்துருவாங்களா? வீட்லேயே சரி ட்ரோல் பண்ணுறாங்க நம்மளை. ஒரு நாள் நானும் ஒரு பெரிய யூடியூபர் ஆவேன். அப்போ நானும் தம்பி நீங்களும் தாங்க. டேமை நாங்கள் 2 பேரும் சுற்றி பார்த்துச்சு. டேம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கு மாதிரி இருக்குது. எல்லாமே சுற்றி பார்த்தோம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக பசி எடுக்குது. இப்போ போய் நாங்கள் மீன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ணைக்கு போகிறோம். அங்கே கேமரா எடுக்க அலோவ் பண்ண மாட்டான் தான் எல்லாருமே சொன்னாங்க. போய் பார்க்கலாம். அங்கே அலோவ் பண்ணாங்கன்னா நான் காட்டுறேன் வீடியோலாம். அலோவ் பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருங்க. அவ்வளோதான், அதோட ட்ரிப் க்ளோஸ். என்னன்னா முடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஃபுல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அமராவதி வந்திருக்காங்க. ஆமாம், அவரும் சின்ன ஸ்கூல் பசங்க தான். பின்னாடி பேர் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மணி என்ன ஸ்கூல் பையன்தான், வேறெல்லாம் எதுவும் இல்லை, 2வது படிக்கிறாரு இப்போ.